குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது, சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோடு அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார், கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதல்ல உத்தியோகத்தில், மன நிம்மதியில், சந்தோஷத்தில்,
ஆரோக்கியத்தில் விரயம் குறையும். ரெக்கக்னிஷன் இல்லை சார், நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்குது, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம். அதை விட இவங்களுக்கு கடன் பெருசாக இருந்தது இல்லைங்களா, அது ஓரளவுக்கு தீரும். என்னதான் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் குரு பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு விரயம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் சொன்னாங்கன்னா, வருமானம் வந்தால் தானே விரயமாகும். கடன் வாங்கிறதுக்கு கூட உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வேணும் இல்லைங்களா. ஆக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தான் கடன் கூட வாங்க முடியும். சொந்த தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸை ரொம்ப விரிவுபடுத்தாதீங்க, இருக்கிறத உருட்டிட்டு போங்க. அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களாகட்டும், நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறவங்களுக்கு இது ஒரு வசந்த காலமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த சகோதர உறவுகளில் மேம்படும். இதை எல்லாத்த விட பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கிற சனியும் செவ்வாயும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், கோபத்தை விடணும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லணுமா, ரொம்ப கோபம் ஜாஸ்தி, நான் பர்ஃபெக்ஷனாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போகிறாங்க, வேல் முருகா, வெற்றிவேல் முருகா அப்படின்னு கையில் வேலோடு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி போனால் பலன் கிடைக்குமா? இது என்ன டூரிஸ்ட் பிளேஸாக அது? அப்படி இல்லை. முதல்ல கடலில் குளிக்கணும், நாழி கிணறுல மறுபடியும் குளிக்கணும், பிறகு முருகனை பார்க்கணும், முருகனை பார்த்து அந்த தானங்கள் தர்மங்கள் எல்லாம் செய்யணும். அதில் முக்கியமானது வஸ்திர தானம், அன்னதானம். அந்த இலையில் கொடுக்குறாங்க இல்லையா, பன்னீர் புஷ்பங்களில் கொடுக்கக்கூடிய, பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி மிகப்பெரிய ஔஷதம். அதை டெய்லி மந்திரம் மாதிரி டெய்லி வச்சுக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா மந்திரமாவது நீர் அப்படிங்கிறதுனால மலை போல் வர்ற பிரச்சனைகளும் சரி, பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி, ஆரோக்கியத்தால் வரக்கூடிய மருத்துவ செலவுகளும் சரி பஞ்சாக பறந்துவிடும். எனக்கு முருகன் இருக்க எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சியில் சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.